வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம லைன் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாருங்கள், கிளாத்தை 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். கிளாத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு, 21 இன்ச்சஸ் வந்து கிளாத்தோட லென்த்து. அண்ட் விடுத்து பார்த்திங்கன்னா 11.5, 11.5 இன்ச்சு. இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சஸ் வந்து ஃபுல் ஷோல்டர். அண்ட் அங்கேருந்து ஹார்மோல் வந்து 4.5 இன்ச்சஸ் வந்து ஹார்மோல் மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சஸ் வந்து ஹார்மோல் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஷேப்புக்காக இந்த வளைவு வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். பாருங்கள், செஸ்ட்டு வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டல் வந்து 8 இன்ச்சஸ் வைக்கிறேன். 8 இன்ச்சஸ் வந்து செஸ்ட்டு. அண்ட் மேலேருந்து இந்த மாதிரி கீழே பார்த்திங்கன்னா வெஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறோம் 9 இன்ச்சஸ். அண்ட் வெஸ்ட்டோட விடுத்து பார்த்திங்கன்னா 6 + 1 7 இன்ச்சஸ், 7 இன்ச்சஸ் வந்து வெஸ்ட்டோட விடுத்து வைக்கிறோம். பாட்டம் பாருங்கள், பாட்டமோட விடுத்து வந்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ செஸ்ட்டுக்கிட்டேருந்து வெஸ்ட்டுக்கும், வெஸ்ட்டுக்கிட்டேருந்து பாட்டமுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறோம் கிராஸாக. அண்ட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு பாட்டம் பார்த்திங்கன்னா எட்ஜஸில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறோம். அண்ட் இப்போது நெக்கோட விடுத்து 2 இன்ச்சும் டெப்த்து 3 இன்ச்சும் வைக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே அளவு தான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா பேக் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம். அண்ட் ரவுண்ட் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஹார்மோல் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த லாங் லைனில் வந்திருக்கு. இப்போது வந்து நம்ம அந்த கீழே பாட்டமோட எட்ஜில் அந்த கர்வ் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து பேக் பார்ட்டு அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் சைடு. 2 பார்ட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பார்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரவுண்ட் நெக் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் நெக்கோட பேக் சைடு, கிளாத்தோட பேக் சைடு எடுத்துகிட்டு கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் அட்டாச் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம வந்து ராங் சைடில், அதாவது ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த கிராஸ் பீஸ் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தோன்னா அது ஒரு பைப்பிங் மாதிரி தெரியும். பாருங்கள், 1/4 இன்ச்சில் அட்டாச் பண்ணிட்டு வரும். அண்ட் கிராஸ் பீசஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒரு பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் 2-3 பீஸ் இருந்தாலும் அதை அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் பிளாக்கு, இந்த மாதிரி பிளாக் கோல்டன் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இந்த பைப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லைனுக்கு. பாருங்கள், இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்குள்ளவே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடு திருப்பிக்கணும். ஃப்ரண்ட்டு சைடு திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதனோட எட்ஜஸ்லேயே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரணும். சேம் இதே போலவே நம்ம பேக் சைடுக்கும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹுக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரியே இருந்தால் ஒரு 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் அளவுக்கு பேக் சைடோட சென்டரில் கட் பண்ணிவிட்டு, பேக் நெக்கோட சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதை டர்ன் பண்ணி நீங்கள் ஹுக்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் ஹுக்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அதாவது அந்த பீஸ் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வேணும்னா ஹுக்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம் பேக் சைடு. இல்லை நெக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியேவும் நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள்,
இப்போ வந்து நெக் அட்டாச் பண்ணியாச்சு. சேம் இதே போல் இன்னொரு பார்ட்டும் கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ராங் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறோம். அண்ட் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து டர்ன் பண்ணியாச்சு. ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம ஷோல்டர் மேலே இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிச் கூட நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணலை. ஸோ நம்ம வந்து சைடு வந்து மடித்து தைக்க போகிறோம். வெட்டு பகுதி இருக்குது இல்லையா, ஸோ அதை டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து கிராஸ் பீஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வர போகிறேன். சம்மருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் குர்த்திஸ் டாப்ஸ் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கிளாத் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 மீட்டர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் 50 to 60 ருபீஸ்க்கே நம்ம கிளாத்துக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து டாப் வந்து கிடச்சிரும். நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது 200 250 to 300 வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் வாங்கிட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா மணி வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடோட ஸ்லீவ் ஹார்மோல் சைடையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு வரேன். இப்போது 2 பக்கமும் ஸ்லீவ்ஸ் வந்து மடித்து தைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சைடு அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் அளவுக்கு சைடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு வர போகிறோம். சேம் இதே போலவே 2 சைடும் நம்ம சைடு அட்டாச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணிக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாட்டம் வந்து இது A-லைன் குர்த்தி, ஸோ சைடு ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ இது லைக் அம்ப்ரெல்லா டாப் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம லெகின்ஸ் வந்து வேர் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறேன். பாருங்கள், பாட்டம் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இது வந்து நீங்கள் இந்த கிளாத்தில் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு 3 to 4 இயர் கிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டாப் வந்து தைக்கலாம். அண்ட் இது இல்லை 3 to 4 இயரை விட ஒரு ஏஜ் கம்மியாக இருக்க குழந்தைங்காகட்டும், இல்லை ஏஜ் அதிகமாக இருக்க குழந்தைக்காகட்டும், இதே மெத்தடில் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்டை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கிளாத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஒரு 6 இயர் 5 இயர் பேபிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 80 சென்டிமீட்டர் கிளாத் ஆர் 1 மீட்டர் கிளாத் இந்த மாதிரி தேவைப்படலாம். ஸோ அதனால் மெஷர் பண்ணிவிட்டு அது மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட A-லைன் குர்த்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி நண்பர்களே.